பொங்கல் பரிசு தொகுப்பை உரிய முறையில் வழங்குவதற்கு அனைத்து முன்னேற்பாடுகளையும் ஆட்சியர்கள் மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தினை கண்காணிக்க தொடர்பு அலுவலர்களை நியமித்து பொறுப்பு நிர்ணயிக்கப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தல்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. பொங்கல் பரிசு விநியோகம், கரும்புகளை கொள்முதல் செய்ய மாவட்டம், வட்டாரம் வாரியாக குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆட்சியர் தலைமையில் வேளாண் துறை இணை இயக்குநர், கூட்டுறவு துணை இணை பதிவாளர், நுகர்பொருள் வாணிப கழக மண்டல மேலாளரை கொண்ட குழுவானது அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பொங்கல் பரிசு வழங்க வழிகாட்டி நெறிமுறைகளை தற்பொழுது தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் கண்ணன். விவரங்கள். பொங்கல் பரிசு தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் வெளியிட்டுள்ளார். அதன்படி பொங்கல் பரிசை கொள்முதல் செய்ய மாவட்டம், வட்டாரம் வாரியாக குழு அமைக்கப்பட்டுள்ளது. மாவட்ட அளவில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் வேளாண் துறை இணை இயக்குநர், கூட்டுறவுத்துறை இணை பதிவாளர், நுகர்போர் வாணிப கழக மண்டல மேலாளரை கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. வட்டார அளவில் வேளாண் துறை உற்பத்தியாளர்கள், கூட்டுறவு சங்க வேளாண் இயக்குநர்கள் மற்றும் வேளாண்மை அலுவலர்கள் போன்ற குழுவானது அமைக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை உதவி ஆணையர் மற்றும் வேளாண்மை அலுவலர் கொண்ட குழுவையும் அமைத்து உத்தரவிடப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த கரும்பு கொள்முதலை பொறுத்தவரையில் கரும்பை வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தின் மூலம் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்துள்ளது. மேலும் குறிப்பாக பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பாக பொதுமக்கள் புகார் அளிக்க கட்டுப்பாட்டு மையம் அமைக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 1967-1800-425-5901 ஆகிய எண்களில் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை தினசரி கண்காணிக்க தொடர்பு அலுவலர்களை நியமிக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் கூட்டுறவுத்துறையின் அனைத்து அதிகாரிகளுக்கும் ஒரு அறிவுறுத்தல் ஒன்றை வழங்கியுள்ளார். கண்ணன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.